வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்ப நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒன்னொன்னா பார்க்கலாம். அண்ணாமலை அதிமுக நிர்வாகிங்க இடையே கடுமையான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் வலுத்து வர சூழல்ல அண்ணாமலையை எச்சரித்து மானாமதுரையில போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அதிமுகவை விமர்சிச்சா தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டுவோம் அப்படின்னும் எச்சரிச்சிருக்காங்க அந்த அதிமுக போஸ்டர் படை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைய லேகியம் விக்கிறவர்னு அண்மையில அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சிக்க, ஆமா நான் லேகியம் தாங்க விக்கிறேன்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு அண்ணாமலை. பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சாயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா, காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா, மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லைன்னா லேகிய தீர்ந்து போயிருங்கய்யா. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்கய்யா நீங்கள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்கள் நான் சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, செத்தா என்னை பார்க்காதீங்க, உயிரோடு இருந்தால் என்னை பாருங்கய்யா. ஒரு பங்காளி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் சொன்னார், இந்த அண்ணாமலை லேகி விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயா லேகி எதுக்குயா வைப்போம்? உடம்பு சரியில்லைன்னா லேகி வைப்போம். ஆமாம் நான் லேகியம் விற்றுக் கொண்டிருக்கின்றேன். ஆமாம் லேகியம் தான் விற்கின்றேன். அந்த லேகியம் இந்த 4 பீடைகளும் 4 நோய்களும் தமிழக மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான காலம் இது. அதனால் பெருமையாக இந்த லேகியம். இந்த நிலையில அண்ணாமலையை எச்சரிச்சு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டாரத்துல அதிமுக காரங்க போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. RB உதயகுமார் பேசியதை வரவேத்தும் அண்ணாமலையை எச்சரிக்கும் வகையிலும் அந்த போஸ்டர்ல வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. அண்ணாமலை அதிமுகவை விமர்சிச்சா அவருக்கு எதிரா தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டுவோம் என அந்த கட்சிக்காரங்க எச்சரிச்சிருக்காங்க. அதிமுகவுடைய மதிப்பு தெரியாமல் அண்ணாமலை பேசிக்கொண்டு இருக்கிறார். இனி அண்ணாமலை அதிமுகவை பற்றி பேசினால் தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டப்படும் என்பதற்கு உதாரணமாக சிவகங்கை மாவட்ட கழக சார்பாக மாவட்ட செயலர் ஒப்புதலோடு நாங்கள் இந்த போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறோம். இனி ஒவ்வொரு தொண்டரும் தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலையை கண்டித்து போஸ்டர் அடித்து இருக்கிறோம். இதோடு அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதிமுகவை பற்றி இனி எங்கேயும் பேசக்கூடாது. அதிமுகவுல மகளிரணி மாணவரணி போல போஸ்டர் அணின்னு உருவாக்கி இருக்காங்க போல. விளம்பரமோ விமர்சனமோ உடனே போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதிமுகவினர். புதுச்சேரியில பாஜக வேட்பாளர் தேர்வு தாமதமாகிக்கிட்டே வர சூழல்ல அதுக்கு நான் காரணம் இல்லைங்க அப்படின்னு பதில் அளிச்சிருக்கிறாரு துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன். என்னதான் நடக்குது புதுச்சேரியில? யார் தான் பாஜக வேட்பாளர்? புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக தான் போட்டியிட போகுதுன்னு முடிவாயிடுச்சு. ஆனா வேட்பாளர் யாருன்னு மட்டும் இதுவரை அறிவிச்ச பாடில்ல. துணைநிலை ஆளுநராய் இருக்கிற தமிழிசை தான் போட்டியிட போறதா சொல்றாங்களே, அதுதான் காரணமா இருக்குமா என பலரும் சந்தேகத்தை கிளப்ப, அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு பதிலளிச்சிருக்கிறாரு தமிழிசை. பிரச்சனை வந்தா தமிழிசை ஆளுநர், ஆனால் ஏதாவது நல்லது நடந்தால் ஆளுநருக்கு அதுக்கும் கிடையாது. அதாவது என்னை அரசாங்கத்தில் தான் போட்டு வாங்கினீங்க, இப்போ அரசியல்லையும் நான் தான் தாமதம்னு சொன்னால் இப்படி. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா. நான் தாமதம் ஆகிறதுக்கு நான் காரணம் கிடையாது. வதந்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, வதந்தி தான்ப்பா. ஐயோ கடவுளே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இல்லை தமிழக இங்கே புதுச்சேரி பத்திரிகை சகோதரர்களோட கதை எழுதும் திறமை இருக்கிறது. அது ஆஸ்கார் அவார்டு உங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஏன்னா நான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே முதலமைச்சரை பேசுகிறாங்களாம், அதை பேசுகிறேன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. நான் நினச்சேன் நான் மட்டும்தான் உள்துறை அமைச்சரை பார்க்க போனேன்னு நினச்சேன். ஏன் கூட இத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால வேட்பாளர் தாமதத்துக்கு நீங்க காரணம் அல்ல. சரி, நீங்க தேர்தலில் போட்டியிடுவீங்களா இல்லையா அப்படின்னு செய்தியாளர் கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு மறுத்துட்டாங்க துணைநிலை ஆளுநர். அதாவது எல்லாத்தையும் முடிவு உங்க மைக்கு முன்னால் சொல்ல முடியாது. வர்றதெல்லாம் வதந்தினா நான் சொல்லலாம். வதந்தி தி 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 வதந்தி வதந்தி வதந்தி
இது ஒரு புறம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல்லா மாநிலத்திலையும் சட்டப்பேரவையை கூட்டி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. ஆனா புதுச்சேரியில திட்டக்குழு கூட்டத்தையே கூட்டலையே என கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதிமுகவின் அன்பழகன். தேர்தல்ல நிக்க ஆர்வம் காட்டுற ஆளுநர் இதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்களா என அன்பழகன் ஆதங்கத்தை வெளிப்படுத்த, விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என கூறி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க தமிழிசை. இன்று வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஏன் திட்டக்குழு கூட்டத்தை கூட்டல? தேர்தலில் நிற்பதில் காட்டக்கூடிய ஆர்வம் திட்டக்குழு கூட்டத்தில் இல்லையா? ஆமா ஆமாங்க, இது ஆளுநருடைய கடமை. அது திட்டக்குழு கூட்டம் அவங்க தான் அதுக்கு சேர்மன். அவங்களை கூட்டணும்னு சொல்லிட்டு அன்பான வேண்டுகோள் என் அன்பு சகோதரி துணைநிலை ஆளுநருக்கு. சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னால கவர்னர் உரை வாசிச்சுட்டு வந்தேன். தெலுங்கானாலையும் தற்கால பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இது எலெக்ஷனுக்கு முன்னால இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது தான் முறை. முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே அதனால ஒன்றும் இல்லை. அப்போ தெலுங்கானாலே அதான் தாக்கல் செஞ்சிருக்காங்க, இங்கேயும் அதான் தாக்கல் செய்ய போறாங்க. புதுச்சேரியில பாஜக போட்டி என முடிவாகியும் வேட்பாளர் யாருன்னு தெரியாத நிலையில தமிழ்நாட்டு போலவே புதுச்சேரியிலும் தேர்தல் பணியில வேகம் காட்டி வராங்க திமுக கூட்டணி. வேட்டியை கீழே போட்டு அதை தாண்டி சத்தியம் பண்றத பார்த்துருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் வேட்டியை நடு ரோட்ல அவிழ்த்து போட்டுட்டு இனி இந்த கட்சியில இருக்க மாட்டேன், வேற கட்சிக்கு போறேன்னு ஆவேசமா கிளம்பிட்டாரு. யார் அவரு? அவர் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்கிய அது எந்த கட்சி அப்படின்னு இப்ப பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல்ல மெகா கூட்டணி அமைப்போன்னு ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. ஆனா அந்த கட்சிக்காரங்களே வேற கட்சிக்கு தாவி வர்றதுதான் இப்போ பழனிசாமிக்கு அதிர்ச்சிய தந்திருக்கு. அந்த வரிசையில விழுப்புரம் மாவட்டம் ஏமாப்பூர் கிராம அதிமுக கிளைக்கழக துணை செயலாளர் முத்துக்குமரன் அதிமுக கரை வேட்டிய நடு ரோட்ல கழட்டி போட்டுட்டு பழனிசாமி செயல்பாடு சரியில்லைங்க, அதனால நான் பிஜேபிக்கு போறேன்னு கிளம்பிட்டாரு. அதிமுக கிளைக்கழக துணை செயலாளர் இந்த அதிமுக எனக்கு பிடிக்கல, செயல்பாடு சரியில்லை, அதனால எங்கள் அண்ணாமலை செயல் பிடிக்குது. அதிமுக வேட்டியை கைட்டிட்டு பிஜேபி வேட்டியை கட்டுறேன். முத்துக்குமரன் மட்டுமில்ல, அவரோடு அதிமுகவை சேர்ந்த 30 பேரும் இதே பாணியில அதிமுக கரை வேட்டிய கலட்டி போட்டுட்டு பாஜகவில் ஐக்கியமாகியிருக்காங்க. பழனிசாமி மேல இவ்வளோ அதிருப்தி கிளம்பி இருக்கிற இந்த பகுதி அவரோட நெருங்கிய தோஸ்து குமரகுரு மாவட்ட செயலாளரா இருக்கிற பகுதிதான். தமிழ்நாடு முழுவதும் யாத்திரை செல்ற மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னையில மட்டும் யாத்திரை நடத்தாதது ஏன்னு புது விளக்கத்தை அளிச்சிருக்கிறாரு. அதாவது சென்னையில இதே பாணியில கடல் யாத்திரை, காக்கி சட்டி யாத்திரைன்னு புதுசா நடத்த திட்டமிட்டிருக்கிறதா பட்டியலிடுறாரு அண்ணாமலை. சென்னை மட்டுமே நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணே பிரஸ் தள்ளாதீங்கண்ணே, உதாரணத்துக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு 6000 முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சி. சாயந்தரம் சென்னையில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசுபவர்கள் அவங்ககிட்ட நிகழ்ச்சி. நாளானைக்கு காலையில கடல் யாத்திரை, நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரு 300 போட்ல கடல் யாத்திரை சென்னையில். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் அவங்க ஒரு 12000 பேர், அவங்க ஒரு நிகழ்வு. ஸோ சென்னையை பொறுத்தவரை எப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா தலைவர்கள் கடல், கல்லூரிகள், பொது இடங்கள்ல மக்களை அழைத்த மகளிர் சங்கமம், குளத்தூர்ல பண்றீங்க மகளிர் சங்கமம், அப்புறம் காக்கி சட்டை பேரணி தொழிலாளர்கள்லாம். ஸோ சென்னையை பொறுத்தவரை தலைவர்கள் அதே விஷயத்தை, அதே மக்கள் சந்திப்பை வேறு விதத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு நான் கட்டுப்படுவதாக சொல்லி இருக்கின்றேன். ஆனால் சென்னையில் நிறைய சந்திப்புகள் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். கேப்டன் மறைவால சோர்ந்து கிடக்கிற தேமுதிக தொண்டர்களுக்கு தெம்பூற்ற வகையில பேசியிருக்கிறாரு அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளரான LK சுதீஷ். குடியாத்தம் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின அவரு பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில கட்சி வீறு நடை போடும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அடுத்தபடியாக அதிக வாக்குகள் நம்ம கட்சி கிடைத்த தொகுதி இந்த பகுதி தான். 2006 மீண்டும் பல முறை இந்த பகுதியில் நான் வந்திருக்கேன். இப்போ ஊட்டிட்டோம், அதே உற்சாக வரவேற்பு இங்கே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்க்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி தமிழகத்தில் பெரிய கட்சியாக திகழ்கிறது. வருகின்ற காலம்
கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தனுடைய தலைமையில் தமிழகத்தை வீரநடை போடு. திமுக கூட்டணியில காங்கிரஸோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையோட நிலை என்ன, இந்தியா கூட்டணியில யாரு பிரதமர் வேட்பாளர் போன்ற பல கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாகூர். தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டிடுச்சு. இந்த நிலையில காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை நிலவரத்தை விளக்கிய அந்த கட்சி எம்பி மாணிக்கம் தாகூர் இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளரையும் விரைவில் அறிவிப்போன்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி இடத்தை எத்தனை இடம் வேண்டும் என்பதை கேட்டிருக்கு. தலைமையினுடைய 3 பேர் கொண்ட குழு கொடுத்திருக்கிறது. தொகுதிகளை எந்தெந்த தொகுதிகளை போட்டியிட வேண்டும் என்பதை மீண்டும் குழு வந்து பேசும் பொழுது என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அது காங்கிரஸ் கட்சி இந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவருக்கும் ஒத்துப்போகும். எங்களை பொறுத்த மட்டும் இந்த இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து 40க்கு 40 என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற பல தலைவர்களும் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறோம். அனைத்து தலைவர்களும் அமர்ந்து பேசி அவர்கள் முடிவெடுத்தது என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே நாம் அறிவிக்க வேண்டும். அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று எப்பொழுது அறிவிக்கிறார்களோ அப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இடி மற்றும் சிபிஐயை நம்பியிருக்கிற பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல இந்த முறையும் 0 தான் கிடைக்கும்னு கூறியிருக்காரு மாணிக்கம் தாகூர். அவர்களை பொறுத்த மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டுவதிலே பாஜகக்காரர்கள் சிறப்பானவர்கள். அவர்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியே பொழப்பு நடத்துபவர்கள். ஸ்டிக்கரும் போஸ்டரும் பாஜகவினுடைய பிறப்புரிமை. அவர்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டுவதும் போஸ்டர் ஒட்டுவதும் பாஜகக்காரர்களுடைய எப்பொழுதுமே அவர்களுடைய டிஎன்ஏவில் இருக்கிறது. அது அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் தந்த பழக்கம். அவர்களை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் வேற என்ன செய்கிறார்களோ தங்களுடைய பேரிலே போஸ்டர் அடித்துக் கொள்வது என்பது பாஜகக்காரர்களுடைய பழக்கம். இவர்களை பொறுத்த மட்டும் இடியையும் சிபிஐ நம்பித்தான் மோடியும் நட்டாவும் இருக்கிறார்களே ஒழிய மக்களை நம்பி இல்லை. ஆனால் இங்கு எதிர்த்து போராடக்கூடியவர்கள் இருக்கிறோம், எதிர்த்து போராடுவோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழக மக்கள் மீண்டும் ஒரு முறை இவர்களுக்கு சைஃபரை கொடுப்பார்கள். இவர்கள் மீண்டும் தோல்வி உறுவது என்பது உறுதி. இவர்களை பொறுத்த மட்டும் தமிழகத்திலே காலூன்ற முடியாத நிலை என்பது தொடரும். வெறும் இடி சிபிஐ மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்ய முடியாது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறியிருக்கிறாரு. மாநில உரிமையை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வச்சு பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்திலே தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை மாநிலம் காப்போம், உரிமைகளை மீட்போம் என்கிற அடிப்படையில் தான் எங்கள் பொதுச் செயலாளர் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளர் கடந்த சட்டமன்ற தேர்தல் கடத்திலே மிக துணிச்சலாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார். 10 கிடைக்குமா அல்லது 15 கிடைக்குமா, அதற்கு மேல் கிடைக்காதென்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் மாநில உரிமைகளை மீட்பதற்காகவும் மாநில நலன் கருதியும் நாடாளுமன்ற தேர்தல் கடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் யார் பிரதமர் என்கிற தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை மீண்டும் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 97லும் 98லும் இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற தீர்மானத்தை அதிகாரத்தை பெற்றாரோ அப்படி ஒரு அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்கான ஒரு தேர்தல் பயணமாக இந்த தேர்தல் பயணம் இருக்கும். திமுக கூட்டணியில 3 தனி தொகுதிகள், 1 பொது தொகுதின்னு 4 தொகுதிகளை கேட்டிருக்கிறதா சொல்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரோட தொல் திருமாவளவன் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிற வகையில தனி சின்னத்துல போட்டியிட விருப்பம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. அண்ணன் டிஆர் பாலு அவர்களின் தலைமையிலான குழுவினரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 7 தொகுதிகளை நாங்கள் எழுதி கொடுத்து அதில் 4 தொகுதிகள் வேண்டும் என கோரியிருக்கிறோம். 3 தனி தொகுதிகள், 1 பொது தொகுதி. சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 தனி தொகுதிகளில் 3 தனி தொகுதிகள் வேண்டும் என்றும், பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய 3 பொது தொகுதிகளில் 1 பொது தொகுதி வேண்டும் என்றும், 4 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம். அதேபோன்று கடந்த முறை தேர்தலின் பொழுது உதயசூரியன் சின்னத்தில் நம்ம போட்டிட்டு இருந்தோம். இந்த முறை தனி சின்னம் அல்லது உதயசூரியன் சின்னம் அந்த மாதிரியான இந்த சின்ன பேச்சுவார்த்தை ஏதாவது நடைபெற்றிருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த முறை சின்னம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் கருதுகிறேன். நாங்கள் 2006 தனி சின்னத்தில் போட்டியிட்டு வருகிறோம்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அமைய வேண்டும், அந்த வாய்ப்பு உருவாக வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே சின்னம் ஒரு பிரச்சனையாக சிக்கலாக இருக்காது என்று நம்புகிறோம். தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியினுடைய இந்த வலு எப்படி இருக்குது? ஏன்னா ஒருபுறம் பாஜக அவர்களது தலைமையில் ஒரு சில கட்சிகளோடு கூட்டணி அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் எப்படி இருக்குது? இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில்தான் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக தொடர்ந்து இயங்கி வருகிறது. 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று தொடர்ச்சியாக இந்த கூட்டணி தேர்தலை சந்தித்து வந்திருக்கிறது. இப்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே கூட்டணி களத்தை சந்திக்க தயாராக உள்ளது. தமிழ்நாட்டில் பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியே அணி கட்ட முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கான அணி உருப்பெறவில்லை. பிஜேபி அணியில் யார் யார் சேருவார்கள், அதிமுக அணியில் யார் யார் சேருவார்கள், அல்லது பிஜேபியும் அதிமுகவுமே ஒரு அணியாக சேருமா என்றெல்லாம் குழப்பம் அவர்களிடையே நிலவி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எந்த குழப்பமும் இல்லாமல் இந்தியா கூட்டணி என்கிற அளவுக்கு இந்த கூட்டணி விரிவடைந்திருக்கிறது, வலுவடைந்திருக்கிறது. பிற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு இந்த மாநிலத்தில் மாபெரும் வெற்றியை இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி பெறும் என்று நான் நம்புகிறேன். சட்டப்பேரவையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விவாதங்கள் அடங்கின தொகுப்பை பார்க்கலாம். சிங்கம் பிரிவு வாய்க்கால் என்பது நீண்ட நெடுங்காலமாக 300 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால், அதிலே கிளை வாய்க்கால். அதிலே தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த கிளை வாய்க்கால் உடைகிறது. அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது, கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது. ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே இந்த பணிகளை துவங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேள்வி பெரு வாய்க்காலை பற்றி, துணை கேள்வி சிறு வாய்க்காலை பற்றி தாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும். OS மணியன் அவர்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் தாளடி பயிர்கள் கிட்டத்தட்ட 1,51,000 ஏக்கர் மார்ச் மாதத்தில் தான் அறுவடைக்கு வரும். எனவே பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. 2 TMC தண்ணீர் மட்டுமே விட்டிருக்கிறீர்கள். விவசாயிகள், விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் 8 TMC தண்ணீர் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். தயவுசெய்து மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் இதை திறந்து விடுவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் மணியத்துக்கு என்னை விட காவேரி பிரச்சனை, நீர் பிரச்சனை தெரியும். காரணம், அங்கே வாழ்கிறவர், வாழ்ந்து வருகிறவர். இப்போது இருக்கிற நீர் குடிநீருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் போய்விட்டால் நிலைமை ஏற்படும். ஆகினால் இருந்தாலும் 3 TMCகளை திறந்து விட்டிருக்கிறோம். அவர்கள் அப்போது போய்கொண்டே பயிரிட்டு கொண்டே இருந்தால் தண்ணீரை விட்டு கொண்டே இருக்க முடியாது. ஆகினால் விரைவில் ஏதாவது மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட 100 ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது. ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை வேகமாக, துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவிப்பேன். மாண்புமிகு அமைச்சர். வேகமாக, துரிதமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை, அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டின் மின் தேவை என்பது 17,000 மெகாவாட். ஆனால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி 16,915. கனமழை பெய்கிற நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருகிறது. ஆண்டுக்கு 160, 250 மெகாவாட் TMC தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் நீர் மின் நிலையங்கள் அமைத்தால் மிக ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தால் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்வருமா என்பதை
மறுபரிசீலனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் மின்சாரத்தினுடைய தேவையை மிக சிறப்பாக அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் நான் இந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து மின்சார தேவையை குறித்த அளவில் நீங்கள் குறிப்பதை போல பல்வேறு மின் திட்டங்கள் நம்ம இப்போ நிறைவேற்றிட்டு வரோம். அது அனல் மின் திட்டங்கள், காற்றாலை மூலமாக இருக்கக்கூடிய மின் உற்பத்தி திட்டங்கள், புனல் மின் நிலையங்கள் என்று பல திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம். மேல்பவானி நீலகிரி, சாண்டிநல நம்ம மேல்பவானி நீலகிரி, சாண்டிநல நீலகிரி, கோதையாறு, மணலாறு, ஆழியாறு, வெள்ளிமலை, பாலார், பொருந்தலார், மஞ்சளாறு, சில்லகல்லா, சாத்தார், கன்னியாகுமரி ஆகிய இடங்களிலே இந்த திட்டங்களை அமைப்பதற்கும் அரசு இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே புதிய புனல் மின் திட்டங்கள் நீங்கள் கோரியவாறு நிறைய திட்டங்களை எடுத்துக்கொள்வதற்கு அரசு ஏற்கனவே ஆவணம் செய்திருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஊழியர்களுக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். போக்குவரத்து துறை அமைச்சர் அவரிடத்தில் ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இப்போ இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க. அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்கக்கூடாது. அங்கே ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்கேருந்து டவுனுக்குள்ளே வர்றதுக்கு, சென்னைக்குள்ளே வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னால் சரியாக வரும். ஏன்னா பேருந்துகள் அதிகப்படுத்தி தரணும். ரெண்டாவது, இந்த படிக்காதவங்கெல்லாம் தென் மாவட்டங்களிலிருந்து வேலையை கட்டு வர்றாங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் கருணை காமிச்சு அந்த பஸ் எல்லாம் இயங்குற வரைக்காச்சும் அந்த அதிகாலையில் வேலைக்கு வர்றாங்க இல்லையா, அந்த பேருந்து வர்றாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் முன்னால் இங்கே ஏற்கனவே இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு கொண்டாந்து இறக்கி விட்டா நல்லா இருக்கும். பேரவைத் தலைவரே, மக்கள் சென்னைக்கு வந்தா எளிதாக போகலாம்ப்பா அப்படின்ற ஒரு நிலைய தென் மாவட்ட மக்களுக்கு இனிப்பான செய்தியை நம்ம போக்குவரத்து அமைச்சர் சொல்லி அவர் சபாஸ் மக்கள்கிட்ட வாங்குற மாதிரி ஏதாவது செய்யற மாதிரி மாண்புமிகு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு அமைகிறேன். நல்ல கேள்வி. தென் மாவட்ட மக்கள் படிக்காதவங்க நீ சொன்னத படிக்காதவங்களும் வர்றாங்க, நிறைய படிச்சிருக்காங்க, படிச்சவங்க வர்றாங்க, படிக்காதவங்களும் வர்றாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆனால் செல்லூர் ராஜு அவர்களுக்கு முதலில் என்ன நன்றி. தை முதல் நாளை புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொன்னார், மிக்க நன்றி. அடுத்தது என்ன எடுத்தோடனே நீ விட்டடிக்காதனார். அண்ணனை பார்த்தாலே எனக்கு மட்டும் இல்லை, மொத்த சபைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எழுந்தாலே எல்லாருக்கும் ஆனந்தமாக சரி போகிறோம். அதனால் உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி. அண்ணன் ஒரு கருத்தை சொன்னீங்க, அது கேளம்பாக்கம் இல்லை கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்குது. அடுத்தது, கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான். இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்குது, அங்கே கொண்டு போவோன்னு தேர்ந்தெடுத்தது நீங்கள். அதை நாங்கள் உங்களை போல் நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை பாதியில் விட்டு போகிறது மாதிரி இல்லாமல் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் உங்கள் திட்டத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி 30% நீங்கள் விட்டு போன பணியை முழுமைப்படுத்தி இன்னும் கூடுதல் வசதிகள் என்ன தேவையோ பார்த்து செய்ய உத்தரவிட்டு அது அண்ணன் சிஎம்டிஏ துறை சார்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்களும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, ஏற்கனவே பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு பேருந்து நிலையத்தை மாற்றும் பொழுது இதே போன்று தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. அப்போ இதே போல் பத்திரிகையில் தலைப்பு செய்தியில் கோயம்பேடில் தண்ணீர் இல்லை, சாப்பாடு கிடைக்கல, ஓட்டுநர்கள் பேருந்து கீழே படுத்திருக்காங்க, இது உங்கள் ஆட்சியில் அப்படின்லாம் போட்டாங்க. ஒரு மாற்றம் வருகின்ற போது அதை சில நேரங்களில் எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு சில தயக்கம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.